ஹாய்டா. ஒன் டே டியூஷன் வர சொல்லியிருக்காங்க. ஸோ போகிறது நல்லா கண்டினியூஸாக போட முடியல, அவ்வளோதான். ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம். காதில் இருக்க முடியல. அதோட நெக்ஸ்ட் பார்ட் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. பி உங்கள் மேலே இருக்கான். வெட்டிங் நைட் அந்த ஷூட் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் நைட் ஷூட், அதில் இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே உங்கள் நாட்டுக்கு வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். அவன் கொடுத்த அந்த பைட் மார்க் அவன் பார்க்கும்போதே லைட்டாக சிரிச்சுட்டே ஒரு கிஸ் பண்ணுறான். கேமரா ஆன்ல இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 மூவ்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை எதுவும் ஃபாலோ பண்ணாமல் அவன் என்ன பண்ணியிருப்பானோ அதை மட்டும்தான் பண்ணுறான். ரொம்ப ரொமான்டிக்காக பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரும் முன்னாடியுமே அது கொஞ்சம் ஷையாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபைட்டிங்லாம் கேமராக்காக பண்ணணும் தெரியாமல் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். எப்பவும் போல் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுறான். அந்த ஃபைட் கொடுக்கும்போது கண்ணு கிருப்பாக மூடுறீங்க, வலிக்குது. உங்ககிட்ட இருந்து சவுண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. என்னமோ ஆக்ட் பண்ணுறாங்க. 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிக்கிறானுங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் தான் எல்லாருக்குமே. பட் இங்கே நீங்கள் 2 பேரும் நடிக்கலை. எப்படிலாம் உங்ககிட்ட இருந்திருப்பானோ அந்த மாதிரி ஏதோ குச்சும் அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஏதோ லைட்டாக இங்கே நெக்கிட்ட வந்து கிஸ் பண்ணி பைட் பண்ணி இப்படி பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இழுத்து நின்றுட்டான். இன்னும் நீங்கள் கண்ணை மூடிட்டு அதை கிளாத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பேலத்தை இழுத்துட்டான். உங்களால் அது ஃபீல் பண்ண முடியுது. அவனுங்கெல்லாம் இது ஒரு ஷூட்டிங் அப்படிங்கிறதே மறந்துட்டு ஏதோ ஒரு ரொமான்டிக் சீன், ஏதோ ஒரு மூவி பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருப்பானுங்க. எழுந்து அவ்வளோதான். அவர் சொன்ன உடனே ஓகே 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 கட் இந்த சவுண்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்களை திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. எழுதுக்கும் போதும் வைன் ஒரு நிமிஷம், மேக்கப் கொஞ்சம் ஏர்லாம் வந்து கலைஞ்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சா எப்படி ஃபேஸ் லிப்ஸ்டிக்லாம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் ஷோல்டர்லலாம் கொஞ்சம் பைட் மார்க்கு. நான் சொல்லியிருக்கேன் மேக்கப் மேன்கிட்ட, அந்த மாதிரி போட்டுட்டு வா. லைட்டாக தலையாட்டிட்டு அங்கிறது போகிறீங்க. சைலண்ட்டாக உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசிட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு பார்க்க போகிறான். நீங்கள் மேக்கப் மேன் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் உங்கள் ட்ரெஸ்ஸு லைட்டாக ஷோல்டரு நெக்கு கிட்டலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணலான்னு வந்திருப்பான். ஆல்ரெடி ஏக்கப்பட்ட பைட் மார்க்கு பார்த்துட்டு உங்கள் மூச்சே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு ஆல்ரெடி நீயே மேக்கப் பண்ணிட்டியா? என்ன மேக்கப்பு? இங்கே வா, மிரரில் காட்டுறான். இதுதான் என்னை போட சொன்னாங்க. தென் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண? ரியலாக இருக்க. கை வைக்க வரான். என்ன பண்ணுறீங்க? இல்லை ஸ்மர்ச் ஆகுதான் பார்த்தேன். இல்லை கை எடுங்க. ஓகே, நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க சொல்லிவிட்டு அவன் கை வைக்கல. நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு மேக்கப்பா இது ரியல் அவரோட லவ். லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் லிப்ஸ்டிக்லாம் ஒரு மாதிரி அழிஞ்சு அப்படி இருக்கணும்னு சொன்னா இல்லையா, மிரரில் பார்க்குறீங்க அப்படி தான் இருக்கு. உங்கள் ஹேர் மட்டும் லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்போ ஓகேவா? ஓகே சொன்ன உடனே நீங்கள் அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஒயின் வந்துட்டான், கேமரா ஆன் பண்ணுங்க. அப்படி உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். செம்ம காண்டா இருக்குது. பிகாஸ் உங்கள் ஷோல்டரில் இருந்துலாம் ட்ரெஸ்ஸு கீழே ஒரு மாதிரி டவுன் பண்ண மாதிரி அப்படி பண்ணியிருக்கீங்க. அவன் உங்களே பார்த்துட்டே இருக்கான். இதில் மேக்கப் மேன் வேற. வைன் ஒரு நிமிஷம் ஒன்று மறந்துட்டேன், இங்கே வா. அவங்கக்கிட்ட வரான். என்னாச்சு? இல்லை, டைரக்டர் ஒன்று சொன்னார், அதுவே மறந்துட்டேன், இங்கே வா. நீங்கள் அவன் பக்கம் திரும்பி நிற்கிறீங்க. அவன் ஃப்ரண்ட்டில் இருக்க உங்கள் நாட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறான். அதுவோ
செஸ்ட் கிட்ட கை வச்சு அந்த மேல இருக்க கிளாத்தை கொஞ்சம் டவுன் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நோ சொல்லவே முடியல. என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருவாய. உங்க ஷோல்டர்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறான். ஒரு நிமிஷம், ஃபைனல் டச் அப்படியே சொல்லிட்டு அகைன் உங்க செஸ்ட் கிட்ட கை வரும்போது வி அவன் கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறான். சார் சார் என்ன சார் பண்றீங்க? நீ என்னடா பண்றாங்க? சார் டைரக்டர் மேக்கப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்ச மாதிரி. சார் சார் எங்க சார் இருக்கீங்க? அவன் வீக்கிட்ட பேசிக்கிட்டே டைரக்டர் எங்க இருக்கான்னு சுத்தி சுத்தி பாக்குறான். நீங்க தேங்க ஒரு கையை விடுங்க. தேங்க என்ன பண்றீங்க? தேங்க நீ என்னடி பண்ணிட்டு இருக்கா? அவன் கையை மேல வச்சு தொட்டி விட்டு இருக்கான். இன்னும் என்ஜாய் பண்றியா? என்ன பேசுறீங்க? அவர் கை ஃபர்ஸ்ட் விடுங்க, அவருக்கு வலிக்க போது. ட்ரெஸ்ஸை முதல்ல ஏற்றி விடுறே. இல்லை ஏதோ ஷூட்டிங் ஏதோ உன்னை ட்ரெஸ்ஸை ஏற்றி விடுன்னு சொன்னேன். டைரக்டர்லாம் வந்துட்டாங்க. என்னாச்சு? ஏங்க என்ன பண்ணுறீங்க? அவர் வீக்கிட்ட இப்படி கேட்டுகிட்டே இருந்தா வி உங்களை தான் முறைச்சிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை ஏற்றி விடுறே. சரி ஏற்றி உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படி பிடிச்சிக்கிறீங்க. அவன் அந்த மேக்கப் பண்ணோட கையை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஷோல்டர்லாம் கவர் பண்ணி இது வரைக்கும் கை வைக்கிறான். அமைதியாக நின்றுட்டுருக்க. இல்லையா ஏதோ மேக்கப் குறைஞ்சன் வை. மேக்கப்னா மேலே கை வச்சா கும்புன்னு இருப்பியா? இல்லை, நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு அவன் அவங்கள திட்டிக்கிட்டு நீங்கள் கோமா ஆன்சர் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. யாருக்குமே ஒட்டியுமே புரியல. டைரக்டர்லாம் வி என்ன ஆச்சா? நான் தான் அந்த மேக்கப் பண்ண சொன்னேன். சட்டாலு திரும்பி அவனை மறைக்கிறான். என்னாச்சா உனக்கு? அதில் ஏதாவது பிடிக்கலையே என்ன? நீதானே வி நாட்டு ரிமூவ் பண்ண. அவன் ரிமூவ் பண்ணியிருப்பான், பட் அது உங்கள் நெக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். வி மறைச்சிட்டு இது வரைக்கும் தான் காட்டுவா. அப்படி வேணும்னா ஷூட்டிங் எடுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ஓகே, உனக்கு எது ஓகேயோ அதே போல் பார்த்து பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு கரெக்டாக பொண்டாட்டி கூட இப்படி பண்ண மாட்டாங்க போதும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒன் படு போய் சைலண்ட்டாக படுக்கிறீங்க. வி ஸ்டார்ட் பண்ணலாமா? லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வந்து படுக்கிறான். அதுலேயுமே லைட்டாக உங்கள் செஸ்ட்டு தெரிகிற மாதிரி இருக்குது. கவர் பண்ணுறான். முழிச்சு அவனையே பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ரொமான்டிக் ஃபேஸ் இப்போ இல்லை, கோவமாக இருக்கான். வி ஒரு 5 minutes டூட்டா. ஐயோ வாய் குளருது. கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. வி ஷோல்டரில் ஃபேஸ் வச்சுட்டு உங்களை ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். இந்த டைம் வி லோவா உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி போடுங்க அப்படி சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. வி அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அவன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி போடுறான். இந்த டைம் ஜியா வரா, வெளியவே நிற்கிறா. 2 பேரையும் இந்த போஸில் பார்க்குறா. இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, அவளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இது என்ன மாதிரி ஒரு ஷூட்டிங், அதனால யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவள் இங்கே வந்திருக்கா, இவங்க மேலே இருக்கா. ஏற்கனவே இந்த மாதிரி அவளுக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல். அவள் கண்ணை மூடுறா. வி என்னதான் அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணியிருந்தாலும் என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் அவனுக்கு இருக்கும்ல. இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் பார்த்தானா கண்டிப்பாக அவன் என்னை விழுந்துருவான். எங்கே இருக்கான்? சுற்றி தேடி இருப்பான். அவளுடைய பர்சனல் கார்டு ரேன் தான். ரேன் ரூமுக்கும் வெளியே நின்றுட்டுருக்கா. ஓ இவன் இங்கே இருந்தானா கண்டிப்பாக வி ரூமில் தான் இருப்பான். அப்படி திங்க் பண்ணிவிட்டு வியோட ரூமை சட்டால்னு ஓப்பன் பண்ணுறா. மார்னிங் டைம் வியும் நீங்களும் ஃபிசிக்கலாக இருந்துகிட்ருக்கீங்க. பட் உங்கள் மேலே லைட்டாக அவங்க 2 பேரையும் கவர் பண்ண மாதிரி பிளாங்கெட் இருக்கு. பட் இந்த மூமெண்ட் என்னன்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. அவள் சைலண்ட்டாக நின்று 2 பேரும் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அதை கூட கவனிக்கல. தள்ளுங்க. நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளும் போது அவன் 2 கையும் லாக் பண்ணுறான். வேண்டாம் தையா, நைட்டே என்னால் முடியல. நான் தான் சொன்னேன். மார்னிங்கு காலையில் எழுந்த உடனே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. புருஷன் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, பின்ன இதெல்லாம் நடக்காம எப்படி சும்மாவே இருப்பேனா? ஏன் சொல்லிகிட்டே இருக்கும்போது கிஸ் பண்ணுறா, டக்குன்னு கண்ணை மூடுறா.
இந்த ரேன் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்திருப்பான். அதுக்குள்ள இவ டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இல்லையா, இப்பதான் பார்க்கறான். டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, இங்க என்ன பண்றீங்க? இதோ கிங்கோட ரூம், பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது, கிளம்புங்க. அங்கிருந்து ரேன் அவளை தோரத்தி விட்டுருப்பான். சேம் அதே தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. வி மேலே இருக்கான். பட் உங்கள் ஷோல்டர்லேருந்து ட்ரெஸ்ஸை கீழே இறக்கணும், அப்போ தான் நீங்கள் நியூடாக இருக்க மாதிரி தெரியும். வி அதுக்கு அவ்வளோ பண்ணவே மாட்டேன்றான். என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. பட் ஓகே தான். வி எதுக்காவது ஓகே சொன்னானே, அப்படி தான் இருக்கு. பட் வி உங்கள் மேலே இருக்கான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவனை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. வி என்ன ஃபீலில் இருக்கான் இப்போ தான் புரியுது. அவனை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீடியாக இருக்கான், அவனே பார்க்குறீங்க. அவன் பென் பண்ணி சத்தியமாக என்னால் முடியலடி, சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. அவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறான். உங்களால் ரியாக்ட் பண்ணவே முடியல, அமைதியாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் இந்த ஷூட்டிங் இப்படியே போயிட்டே இருக்கு. ஃபைனலாக கட் கட் ஒரு சவுண்டு. வி உங்கள் மேலேருந்து எழுந்துக்கிறான். பொறுமையாக நீங்களும் ட்ரெஸ்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டே எழுந்துக்கிறீங்க. அவன் திரும்பி டைரக்டரை பார்த்தா, முடிஞ்சிருச்சா? ஓகே டயா, ஒரு நிமிஷம் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் எங்கள் வி அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, கிளம்புறான். திரும்பி உங்களை பார்த்துட்டு சீக்கிரமாக பேக் டோரில் இருப்பான். அப்படிங்கிறத உங்களை ஹக் பண்ணி பாய் சொல்லுவாங்க இல்லையா எல்லாருக்கும், அந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணி பாய் சொல்லும் போது உங்கள் காதுகிட்ட சொல்லிட்டு, சீக்கிரம் வாடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுவுமே பேசல, லைட்டாக ஒரு ஸ்மைல். அவங்கிறது கிளம்புறான். இங்கே நீங்கள் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி வைக்கணும் இல்லையா, ஸோ ரூம்குள்ளே போகிறீங்க. ரூம்குள்ளே ஜியா இருக்கா. அவளை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு, ஹாய் மேம். ஒரு 3 or 4 days உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், பட் முடியல. உன்னை பார்க்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. இல்லை மேம், அப்படிலாம் இல்லை. சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் சீக்ரெட்டாக பேசணுமே. சொல்லுங்கள். நீ என்ன பண்ணுற? ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என் கூட வா, நம்ம ஒரு இடம் போகலாம். எங்கே வா? இல்லை மேம், இல்லை, எனக்கு இங்கே எதுவும் தெரியாது. இந்த ஊர் எனக்கு புதுசு இல்லையா. புதுசா? இங்கே உங்கள் அங்கிளோ ஆன்ட்டியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க உங்கள் வீடு எங்கேயோ இருக்காமே, முழிக்கிறீங்க. அப்படி ஒரு வீடு இருந்தால் தானே. அவள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா, போய் சொல்லியிருக்காங்கன்னு. சரி, ஓகே, ரெடியாக போகலாம். வீயை திங்க் பண்ணுறீங்க, சீக்கிரமாக வர சொல்லியிருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க மேக்கப்லாம் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. வீக்கிட்ட இருந்து கரெக்டாக டெக்ஸ்ட் வருது. எவ்வளோ நேரண்டி, எங்கடி இருக்கா, என்ன பண்ணுற? ஒரே ஆங்க்ரி ஸ்மைலெல்லாம் போட்டு அனுப்பியிருக்கான். அவளை பார்க்குறீங்க. சீக்கிரம். அவ்வளோதாம, ட்ரெஸ் ரிமூவ் பண்ணல, மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். உங்கள் மேலே இருக்க க்ளாத்தை ரிமூவ் பண்ணுறீங்க. அதில் தான் ஆல்ரெடி ஒயிட் மார்க் இல்லையா, பார்த்துட்டு இருக்கா. இது மேக்கப்பா? மேக்கப் மேன் தான் போட்டு விட்டாங்க. சரி வா, நான் ரிமூவ் பண்ணுறேன். இல்லை, இது நானே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்? எனக்கு கீழே இருக்க மேடுக்கு மேக்கப் நானே ரிமூவ் பண்ணி சொல்கிறேன், பட் நீ வேணான்னு சொல்கிற. அவளே பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? என்ன பார்க்குற? இங்கே வந்து உட்காரு, நான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னேன். முறைக்கிறா. பயந்துட்டீங்க, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இல்லை, நானே ரிமூவ் பண்ணிக்கிறேன் மேம். பயப்படுறீங்க, அது மேக்கப் இல்லை இல்லையா, ரிமூவ் பண்ணால் தெரிஞ்சிரும். அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க.
அவ உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறா. மிரர் வழியாக அவளை பார்க்குறீங்க. அவரும் மிரரில் உங்களை பார்த்துட்டே எனக்கு கீழே வேலை செய்கிற மேடுங்கள்லாம் எனக்கு ஈக்குவலாக வந்து நின்னா நான் என்ன பண்ணட்டும்? நீ சொல்ல, உனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நீ என்ன பண்ணுவ? முழிக்கிறீங்க. அவள் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. என்ன கேட்குறா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அது புரியவே இல்லை. மேம் மேம் நம்ம வீட்டுக்கு போகணும். கேட்குறதுக்கு பதில் சொல்கிறீ. என்ன பண்ணுவ? உங்கள் ஷோல்டரில் வந்து ஒரு சின்ன வச்சுட்டு மிரர் பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்குறா. நீங்களும் மிரரையே பார்த்துட்ருக்கீங்க. மேம் நான் வீட்டுக்கு போகணும். சரி, ஓகே, உனக்கு அதை பதில் தெரியலன்னா விட்டு. நான் அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹேரில் ஒரு ஹேர் கிளிப் மாதிரி ஊசி மாதிரி இருக்குது, அதை மெதுவாக எடுக்கிறா. பார்த்துட்டே இருக்கீங்க. இதை இருக்குது பார்த்தியா, இதை வச்சு ஜஸ்ட்லேயே வச்சு இறக்கி ஆசை தீர கொலை பண்ணுவேன். மறந்துட்டீங்க. அவ்வளோ பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தும் போது கருத்து வரும் பார்த்தியா, அந்த பிளட்டை அது அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். கையெல்லாம் ஷேக் ஆகுது. அவள் அது கிரிப்பாக பிடிச்சிட்டு உங்கள் நெக்கு கிட்ட கொண்டு வரா. ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டீங்க. இங்கே குத்துனான் பையன். அவங்களால கத்தவும் முடியாது, பேசவும் முடியாது, சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு கீழே இறக்கி ஜஸ்ட் கிட்ட வச்சுட்டு எங்கள் குத்துனான் பையன் ஸ்பாட்லேயே ஓட்டும். அப்படியே அந்த ரத்தம் புள்ளன்னு ஊற்றி அதெல்லாம் என் கையில் டச் ஆக்கி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். அள்ளு கிளம்புது. அந்த நீடில் உங்களுக்கு மேலே தான் இருக்கு. இந்த டைம் வேன் உனக்கு மேக்கப் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன எங்கே பண்ணுற? ஒரு சவுண்டு. மேக்கப் மேன் தான் வந்திருக்காரு. சடனாக எழுந்து நிற்கிறீங்க. நான் போகணும், நான் கிளம்புறேன். அங்கிருந்து கிளம்பும் போது சடனாக ஜியா அவங்க கையை பிடிக்கிறா. மேம் 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 வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு இல்லை, போகலாம், நம்ம தான் வெளியே போகலான்னு சொல்லியிருக்கோம்ல. மேம் இல்லை இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது வீக்கிட்ட இருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது. உங்கள் மொபைலை பார்க்குறீங்க. அவளுமே உங்கள் மொபைல் தான் பார்க்குறா. டக்குன்னு வந்து நீங்கள் மொபைல் எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பும் போது மொபைல் கொடு. மேம் இல்லை மேம் ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டே மொபைல் கொடுடி. மேம் இல்லை மேம். இங்கே வாயன். நான் இந்த மாதிரிலாம் கேஷுவலாக யாருக்கிட்டையும் பேசுனதில்ல. அது ஒன்றை மாதிரி மேடுக்கிட்டலாம் நான் இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. இங்கே வா, உன் கையை பிடிச்சிட்ருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுற? அந்த மேக்கப் மேனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேச மாட்டான். என்னவோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்க்குறான். இந்த டைம் வி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவனே உள்ளே வரான். வயன் எங்கடி இருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? வி வந்துட்டான். தெரிஞ்ச உடனே அவங்க கையை விட்டுட்டா. வி ரூம்குள்ளே வரத்துக்குள்ள நீங்கள் போயிட்டு வெளியே நின்று இந்த பக்கம் வரானா அந்த பக்கம் வரானா திரும்பி பார்க்கும்போது வி வரான். இன்னும் என்னடி பண்ணுற? இன்னும் அடுத்த செகண்ட் நீங்கள் போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. என்னாச்சு? இல்லை, வீட்டுக்கு போகணும். சரி ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ இப்படி பயந்துருக்க? வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ். என்னன்னு புரியல, பட் இருந்தாலும் உங்களை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு 2 பேரும் காரில் இருக்கீங்க. அவள் பேசியிருப்பா இல்லையா, அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. அவள் பேசினது, அவள் சிரிச்சது, அந்த நீடில் எடுத்து உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சது புரியல உங்களுக்கு. கண்ணில் இது தண்ணி வந்துட்டே இருக்கு. ட்ரை பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். என்னடி என்ன ஆச்சு? அவனுக்கு பயம் வருது. யார்டி? யாராவது உன்னை திட்டினாங்களா? யாராவது முறைச்சாங்களா? இங்கே பாரு, என்னாச்சு? உங்கள் கையை பிடிக்கிறான். அலறி அடிச்சுட்டு கத்துறீங்க. பிகாஸ் அவன் கையை பிடிச்சது ஜியா பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஏய் என்னாச்சு? வண்டியை ஓரம் கட்டுறான். பொண்டாட்டி என்னாச்சு? உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்குறான்.
அது அது ட்ரெஸ்ஸு ரிமூவ் பண்ணியிருக்கும் போது பல்லி பல்லி பயந்துட்டேன். ஏய், அதனால தான் அப்படி இருக்கியா? ம் 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 மறைக்காம சொல்ல. இல்லை இல்லை, பல்லி பார்த்து பயந்துட்டேன். சரி சரி, ஒன்றும் இல்லை. ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கீங்க, நீடியாக இருக்கான்னு சொல்லியிருப்பான் இல்லையா? பட் உங்ககிட்ட எதுவும் ட்ரை பண்ணல. 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டுறீங்க. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க. பக்கத்தில் வி இல்லை. ஒரு ஸ்டிக்கி மாதிரி ஓட்டிகிட்டு போயிருக்கான் மொபைலில். ஷூட்டிங் போகிறேன் இருக்கு. சரி ஓகே, ஷூட்டிங் போயிருப்பாரு அப்படி சொல்லிட்டு பிச்சு போட்டுட்டு மொபைல் ஆன் பண்ணுறீங்க. டோரில் லாக் பண்ணிட்டேன். டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது, வர ஈவினிங் ஆகும். ஃபுட்டு இருக்குது, சாப்பிட்டு. வேறு ஏதாவது வேணும்னா கால் பண்ணேன். பல்லியை பார்த்து பயப்படாத அப்படி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். சிரிச்சுட்டே ஒரு ஸ்மைலி அனுப்பிட்டு ரூம்லேருந்து வெளில வரீங்க. குக் பண்ணி வச்சுருக்கான். நல்லா சாப்பிட்றீங்க. பட் ஜியா பேசினது தான் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. நைட்டு வி வரான். உங்களுக்குள்ள அந்த லவ் ஷேர் முடிஞ்ச உடனே வி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக ஒன்று அவ்வளோ மிஸ் பண்ணேன்டி. நீங்களும் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. அவன் எழுந்த டேப்லெட்டுங்க. இப்போ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி டேப்லெட்டுங்க? அது வி கபோர்டில் அவன் அந்த பாக்ஸோடு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்தா தண்ணி கொண்டு வரேன் இரு. இப்போவும் நீங்கள் டேப்லெட் போடுற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. டேஸ் இப்படி தான் போகுது. இப்போது உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை. ஒரு 10 டேஸாக நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. வி மட்டும் ஷூட்டிங் போகிறான். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. போர் அடிக்குது. சரி, நம்ம ட்ராமா எப்படி ஓடுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்க. டே 1லேருந்து ஃபுல்லாமே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆன்கோயிங் ட்ராமா எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கீங்க. டெய்லி ஒன்று தான் வருது. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் லவ் மூமெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை, நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க. பட் இங்கே நடக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, வீக்கும் ஜியாக்கும் மேரேஜ் சீன் போதும். ஆமாம்ல, அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும்ல. பார்க்கவே முடியல. நீங்கள் வியை இன்னொரு பொண்ணு கூட பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு தான் இந்த ட்ராமாவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் வீக்கு செகண்ட் ஒய்ஃபா அவன் இருக்கா. சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஜியோவை பார்த்த உடனே அவள் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. பட் அது உங்கள் மைண்டுக்குள்ளே இல்லை. இப்போது உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போது அவருக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அப்போ நம்ம கூட நடந்த மாதிரி அந்த சீன் நம்ம கூட இருக்கும்போது அவருக்கு நேடியாக ஃபீல் ஆச்சுல்ல. அப்படின்னா அவன் மேலே இருக்கும்போது உங்கள் மைண்டு இப்படி டர்ட்டியாக யோசிக்குது. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். பாய்.